கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராய் இருக்கிறார் என்று சொல்லி குமாரன் விளம்புவதை இந்த இடத்திலே நாம் கேட்கிறோம். அடுத்தது 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையான வார்த்தையும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக திராட்சை தோட்டக்காரராகிய பிதாவோடு திராட்சை செடியாகிய குமாரன் இயேசு இணைந்திருந்தபடியினாலேதான் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவுக்கு ஏற்ற பிரியமான கனிகளை, மிகுந்த கனிகளை குமாரனால கொடுக்க முடிந்தது. அப்போ ஒன்று தெரிந்திருக்கிறது, நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியமான காரியம். பிதாவல்லாமல் குமாரனால ஒன்றும் செய்ய முடியாது, குமாரனை அல்லாமல் பிதாவால ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்ய முடியாது என்று அல்ல, செய்யக்கூடாது. ஏனென்றால் நம் தேவன் அதாவது ஹல்லேலூயா, யுத்தத்தை என்ன பண்ணா சட்டப்படிதான் செய்கிற தேவனா இருக்கிறாங்க. அதனால அதன் பாதையிலே நேர்த்தியா இந்த காரியத்தை செய்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால செடியா இருக்கிற அவரோடு நாம் என்ன பண்ணணும்னா இணைந்து கொண்டு அந்த சாருக்கும் வேருக்கும் நாம் பங்குள்ளவர்களா இருந்தாதான் நாமும் மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும். அதான் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் தான் அவன் என்ன பண்ணுவான், மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 8வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்படி கனி கொடுப்பதினாலே என்ன பலன் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கும்பொழுது என்னன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன பண்ணுவாரா, மகிமைப்படுவார். அடுத்து சொல்றாங்க, எனக்கும் சீஷர்களா இருப்பீர்கள். 2 இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதா அதன் மூலமாய் மகிமைப்படுகிறார். 2வது குமாரனுக்கு நாம் சீஷர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். அப்போ இந்த இரட்டிப்பான நன்மைக்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் கொடியானது செடியாகி இயேசுவோடு எப்போது இசைந்திருக்கிற ஒரு வாழ்வு வாழ வேண்டியது அவசியமான ஒரு காரியம் என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ 3வது வசனம் சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சுத்த இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நம்மையும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் கொத்தி எரி போட்டு நீர் பாய்ச்சி அதற்கேற்ற உரமாகிய வசனம் என்கிற எருவை போட்டு கர்த்தர் நம்மளை நல்ல கனிகளை கொடுக்கிறவராய் மாற்றுவார். அதிலே பிதா மகிமைப்படுவார். குமாரனுக்கு நாம் சீஷர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இப்படியாய் நம்மளை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திராட்சை செடியே, என் துணையாளரே, சித்தம் செய்ய கண் பாருமே. திராட்சை செடியே, என் துணையாளரே, சித்தம் செய்ய கண் பாருமே. என் நாவல் நீரே, என் ஜீவன் நீரே, உன் சுவாச காற்றில் நான் உயிர் வாழ்கிறேன். என் நாவல் நீரே, என் ஜீவன் நீரே, உன் சுவாச காற்றில் நான் உயிர் வாழ்கிறேன். உம்மை விரும்பி மனம் வருந்தே, உம்மை விரும்பி மனம் வருந்தே, அண்டை வந்தேன் கண் பாருமே. அண்டை வந்தேன் கண் பாருமே.
திராட்சை செடியே என் துணையாளரே, சித்தம் செய்ய கண் பாருமே. திராட்சை செடியே என் துணையாளரே, சித்தம் செய்ய கண் பாருமே. நல் மனம் வேண்டி மருகின்றேன், வார்த்தைக்குள் என்னை தினம் புதைத்தேன். நல் மனம் வேண்டி மருவினின்றேன், வார்த்தைக்குள் என்னை தினம் புதைத்தேன். உம்மேலே நான் என்றும் வளர, உம்மாவியால் என்னை நிரப்பும். உம்மேலே நான் என்றும் வளர, உம்மாவியால் என்னை நிரப்பும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை விரும்பி மனம் திரும்பி உம் அண்டை வந்தேன் கண் பாருமே. உம் அண்டை வந்தேன் கண் பாருமே. திராட்சை செடியே என் துணையாளரே, சித்தம் செய்ய கண் பாருமே. திராட்சை செடியே என் துணையாளரே, சித்தம் செய்ய கண் பாருமே. ஆமென். ஆவியானவரே, உமக்கு மிகுந்த கனிகளை கொடுத்து அதன் மூலமாய் பிதாவை மகிமைப்படுத்தும் உமக்கு சேஷர்களாய் இருக்க நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க பிள்ளைகளா எங்களை மாற்றி உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளா எங்களை வைத்துக் கொள்ளுங்க. அப்படியாய் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்த வாழ்வை வாஞ்சிப்போம். அவர் மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்வார். God bless you.